भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्जितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरोध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। நாங்களோ கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கிறோம். கிரகஸ்த தர்மமானது அதிகமான நேரத்தை சாப்பிடக்கூடியது. அப்படி இருக்க எங்களுக்கு நீங்கள் கடினமான உபாயத்தை சொன்னால் என்ன கடினமான உபாயம்? விகல்பம் உடைய மனதை விகல்பம் இல்லாத மனதிடத்திலே கொண்டு போய் என்றால் இந்திரியங்களை பிராணனிடத்தில், பிராணனை மனதிடத்தில், மனதை அகங்காரத்திடத்தில், அகங்காரத்தை மகத்தத்துவத்திடத்தில், மகத்தத்துவத்தை பரமாத்மாவிடத்திலே இப்படி படிப்படியாக நீங்கள் பிரம்மத்திடத்திலே எங்களை அழைத்து கொண்டு போக ஆசைப்படுகிறீர்கள். அது ஞானிகளுக்கு சாத்தியம். எங்களைப் போல மனப்பக்குவம் இல்லாதவர்களுக்கு, அதே நேரத்திலே இறைவனை அடைய வேண்டும் என்கின்ற நாட்டம் உடையவர்கள் என்னதான் உபாயம்? ரொம்ப சுருக்கமாக நமக்கு தெரிந்த மொழியிலே சொல்லணும்னா ரொம்ப விரிவா பேசுறாங்க. நமக்கு தெரிந்த மொழியிலே சொல்லணும் என்றால் நம்ம ஏற்கனவே பார்த்ததைத்தான் இங்கே மறுபடியும் ஞாபகப்படுத்துகின்றார். ஏன்னா எப்பொழுதுமே சாஸ்திரத்துல திரும்ப 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 ஒரு விஷயம் சொல்லப்படுகின்றது என்றால் அது தோஷமாக ஆகாது. புனருக்தி தோஷனமா என்றால் இல்லை. அது ஞாபகப்படுத்தப்படும் போதுதான் நமக்கு ஓ ஆமாம் இது சொல்லப்பட்டது அல்லவா, நான் ஏன் மறந்தேன் அப்படிங்கிற எண்ணம் மறுபடியும் அதை பின்பற்றலாம்னு தோணும். அந்த வகையிலே யஜ்ஞம், தானம், தவம் இந்த மூன்றும் வலியுறுத்தப்படுகிறது. இதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய சாரம்.
யஜ்ஞம் தானம் தவம். யஜ்ஞம் தானம் தபத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பிரயோஜனம் என்ன, அதையும் பார்த்துருவோம். ஏன்னா நமக்கு முதல்ல புல்லட் பாயிண்ட் மாதிரி பார்த்துட்டோம்னா ரொம்ப ஈஸி. யஜ்ஞம் தானம் தவம். நான் யஜ்ஞம் செய்கிறேன், நான் தானம் கொடுக்கிறேன், நான் தவம் ஏற்றுகிறேன் என்றால் அந்த செயல் உயர்ந்தது என்பது இல்லை. ஏன்னா ஒரு செயல் நம்மிடத்திலிருந்து பிறக்கின்றது அப்படின்னு சொன்னாலே அது அறியாமையிலிருந்து தான் வருகிறது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். நாம அந்த செயலை உயர்ந்தது, மேலானது, இது எனக்கு இதை கொடுக்கும் அதை கொடுக்கும் நம்ம ஏதாவது கல்பிதம் பண்ணோம் என்றால் அது நம்முடைய மனோபிராந்தி. நம்ம இடத்துல இருந்து ஒரு செயல் பிறக்கிறது அப்படின்னு சொன்னாலே அது அறியாமையிலிருந்து பிறக்கிறது. ஏன்னா ஞானம் வந்துவிட்டால் பகவான் என்ன சொன்னார் கீதையில, தஸ்ய காரியம்னு வித்தியதே. அப்பேற்பட்டவனுக்கு இந்த உலகத்துல ஒரு காரியமும் செய்ய வேண்டியது இல்லை. அதனால செயல் எந்த செயலாக இருந்தாலும் சரி அத்தனையுமே அஞ்ஞானத்திலிருந்து வரக்கூடியவை. நீங்க உடனே கேட்கக்கூடாது, அப்போ ஞானிகளுடைய செயல்லாம் அது லோகக்ஷேமார்த்தம் வரக்கூடியவை, அவருக்கு அதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதையும் பகவான் கீதையில சொல்லிட்டார். உனக்கு அந்த கர்மத்தினால ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த கர்மத்தினாலே மற்றவர்களுக்கு ஏதாவது நன்மை என்றால் அதை செய். அப்ப இங்கே யஜ்ஞம் தானம் தவம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நோக்கம் என்ன? இரண்டு முக்கியமான நன்மைகளுக்காக. அவ்வளவுதான். இந்த சாரத்தை புரிஞ்சு கொண்டோம் என்றால் போதும். ஏன்னா நிறைய சொல்றேன், அது ரொம்ப விரிவா பேசுறேன். நமக்கு தேவை அதனுடைய சாரம். யஜ்ஞம் தானம், விதவிதமான யஜ்ஞங்கள் பேசப்படுகிறது. நம்ம எல்லாரும் தெரிஞ்சது தானே. யஜ்ஞம், தேவ யஜ்ஞம், அந்த யஜ்ஞம், விதவிதமான யஜ்ஞங்கள், அதே போல விதவிதமான தர்மங்கள்லாம் பேசப்படுகிறது. இது எல்லாவற்றினுடைய சாரம் என்னடான்னா, அதனால் நமக்கு என்ன பிரயோஜனம்? இந்த யஜ்ஞ வாழ்க்கை முறையினால், தானத்தினால், தபஸினால் என்ன பிரயோஜனம்? இரண்டு நன்மைகள். ஒன்று, மனம் தூய்மை அடைவது. சித்தஸ்ய சுத்தயே கர்ம நது வஸ்து உபலப்தையே. ரொம்ப தெளிவா சொல்லிட்டார் ஆதிசங்கர பகவத்பாதாள் விவேக சூடாமணியில. சித்த சுத்திக்காகத்தான் கர்மங்கள், யஜ்ஞமோ தானமோ தவமோ. இதுல கர்மா தான் யஜ்ஞமா வருகிறது. அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். கர்மங்களே தோஷம்னா அப்போ எல்லா கர்மமும் தோஷம்தான். அது எனக்கு என்னத்தை கொடுக்கணும்? நான் செய்வதனால, அந்த கர்மம் செய்வதனால என்னிடத்திலே மன தூய்மையை, சித்த சுத்தியை கொடுத்துருக்கணும். அப்படி கொடுக்காத கர்மங்கள், அப்படி கொடுக்காத யஜ்ஞங்கள் காமிய கர்மங்கள் தானே தவிர அவைகளால் நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. யஜ்ஞம் தானம் தவம், இந்த மூன்றுனுடைய முதல் நன்மை என்ன அப்படின்னா மன தூய்மை. ரொம்ப ஆழமா உள்ள போகணும். எனக்கு நேரத்திலே நான் யஜ்ஞ வாழ்க்கை முறை வாழ்ந்திருக்கிறேனா? தானம் யஜ்ஞ முறையிலே கொடுக்கப்பட்டிருக்கா? தபஸ் யஜ்ஞ முறையிலே செய்யப்பட்டிருக்கா? அப்படின்னா என்னிடத்துல பார்க்கணும். நாம் உடல் பயிற்சியோ அல்லது நடைப்பயிற்சியோ செய்ததுக்கு பிறகு நாம் அதற்குண்டான கருவியை பார்க்குறோம் அல்லவா? எத்தனை கலோரி
என்னுடைய உடலில் இருந்து சக்தி வெளியேறி இருக்கிறது. அது காட்டுகிறது, மெஷர் பண்ணி காட்டுகிறது. நீ இத்தனை அடி நடந்திருக்கிறாய், உனக்கு இத்தனை கலோரி உடம்புல இருந்து வெளியேறி இருக்கிறது, பிரமாணம் காட்டுகிறது. அதே போல யஜ்ஞம் தானம் தவம் செஞ்சதுக்கு பிறகு எங்கிட்ட வந்து பார்க்கணும், கலோரி எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு பார்க்கணும், மன தூய்மை எவ்வளவு ஏற்பட்டு. இந்த இடத்துல மன தூய்மைனா என்னது? ராகத்வேஷமானது எந்த அளவுக்கு குறைந்திருக்கிறது, விருப்பு வெறுப்பானது எந்த அளவுக்கு குறைந்திருக்கிறது, அகங்காரம் எந்த அளவுக்கு குறைந்திருக்கிறது, சுயநலம் எந்த அளவு குறைந்திருக்கிறது, இதெல்லாம் என்கிட்ட வந்து நான் மெஷர் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை இதெல்லாம் குறையவே இல்லை, அதிகமா இருக்கு அப்படின்னா நான் இன்னும் யஜ்ஞ வாழ்க்கை முறையை ஆரம்பிக்கவே இல்லை. அது எத்தனை வயசானாலும் சரி, எத்தனை நாட்கள் ஆனாலும் சரி. யஜ்ஞத்தினுடைய யஜ்ஞம் தானம் தவத்தினுடைய முதல் பிரயோஜனம் சித்த சுத்தி, மன தூய்மை. இரண்டாவது என்னடான்னா வைராக்கியம். மனது இடத்திலே விராக பாவமானது வரும். அதுதான் முக்கியமானது. விராக பாவம். ராகம்னாலே விருப்பம் அல்ல, விராகம் என்றால் விருப்பமற்ற தன்மை, விருப்பு வெறுப்பு இல்லாத மனம், வைராக்கியம். செயல்பாடுகளிடத்திலே வைராக்கியம், தானம் கொடுத்து அந்த தானத்தினால் வரக்கூடிய பலனிடத்திலே வைராக்கியம், அதே போல் நான் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பொருளிடத்திலே வைராக்கியம். அது எவ்வளவு இருந்தா என்ன, எப்படி போனா என்ன, குப்பைக்கு போனா என்ன, கோபுரத்துக்கு போனா என்ன, பட்னத்தா சொல்லுவது போல குப்பையில கொண்டு போடுங்க. அது இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். என்னை பத்திரமா பார்த்துக்க சொல்லியிருக்கார், என்னதுக்கு உபயோகப்படுத்தும் போது பண்ண சொல்லியிருக்கார், அவ்வளவுதான். அது இருக்கு. அது எங்கிட்ட இருக்கக்கூடியது வந்து இத்தனை நாள் தான் இருக்கணும்னு தான் இருக்கும், இதுக்கு உபயோகப்படுத்தணும்னா படுத்தப்படும், இப்படிதான் போகணும்னா அதற்கு நான் பொறுப்பாக முடியாது. இப்ப என்னிடத்திலே அந்த பொருள் இருந்தும் அது இடத்திலே நான் ராகம் இல்லாத, ஏன்னா பொருளே இல்லாத போது எனக்கு ராகமே இல்லைன்னா சொல்லுவது வந்து வைராக்கியம் அல்ல. எல்லாம் இருக்கு, எல்லா பொருளும் இருக்கு. நான் சேர்த்து வைத்த அத்தனை பொருளும், புத்திர கலத்திர மித்ர தேக கேக அஸ்வ கெஜ என்னெல்லாம் எல்லா பொருளிடத்திலும் எனக்கு மனதிடத்திலே விராக பாவம், வைராக்கியம். மூன்றாவது தான் தபஸ். ஒரு செயலை முயற்சி எடுத்து பண்ணும்போது அதிலிருந்து வரக்கூடிய பலனை நாம் எதிர்பார்க்கிறோம். எந்த பலனையும் எதிர்பாராமல் தவம் ஏற்றுவது. அப்போ இந்த மூன்றும், யஜ்ஞம் தானம் தவம், இந்த மூன்றினுடைய சாரம் என்னடான்னா வைராக்கியமும் மன தூய்மையும். இதை வந்து எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. இப்ப இந்த சாரம் புரிஞ்சிருது இல்லையா? யஜ்ஞம் தானம் தபத்தினுடைய இந்த சாரம் என்னடான்னா ரொம்ப அழகா, நீ இப்படி வாழ்ந்தா என்றால் எனக்கு என்ன கிடைக்கும். போன வாரமே ஆரம்பிச்சோம். கிருஹேஷ்வஸ்திதோ ராஜன் கிரியா குர்வன் யதோசிதாஹ வாசுதேவார்ப்பணம் சாக்ஷாத் உபாசேத மகாமுனி. நீ ரொம்ப உன்னுடைய காரியத்தை இவ்வாறு ஆரம்பி. நீ கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கிறாயா? ஆமாம். கிரகஸ்த தர்மத்தை பின்பற்றுகிறாயா? ஆமாம். நாராயணத்திலே அர்ப்பணம் செய்ய. வாசுதேவ அர்ப்பணம் குரு. வாசுதேவனுக்கு அர்ப்பணம் செய். எதை அர்ப்பணம் பண்றது? தர்மத்தையா? அகங்காரத்தையும் மமகாரத்தையும் அர்ப்பணம் பண்ண, அவ்வளவுதான். நான் எனது, இந்த இரண்டையும் அர்ப்பணம் செய்யும். ரொம்ப கடினமாச்சு. அது எப்படி நான் எனதை அர்ப்பணம் செய்யறதுனா? அப்போ அதை சுமந்து கொண்டே வாழ். அதனுடைய பலனை நீயே அனுபவி. நானே இறக்கி வைக்கவே வேண்டாம்.
எனது என்னெல்லாம் வருகின்றதோ அதையெல்லாம் அனுபவி. எந்த புலம்பலும் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கை. ஒருவேளை உனக்கு வலிக்கிறது, மனதளவிலே எனக்கு பாரமாக இருக்கிறது, என்னால் எதையுமே கவனம் செலுத்த முடியவில்லை, அப்போ நாம கவனிக்கணும். யஜ்ஞம் தானம் தபத்தினுடைய வாழ்க்கையில முதல் ஆரம்பம் எல்லா இதான் யஜ்ஞம். யஜ்ஞம்னா என்னடான்னா எல்லா கர்மத்தினுடைய பலனையும் கர்த்திருவ பாவத்தையும் வாசுதேவகா அர்ப்பணம் குறியா. அதோட ரெண்டாவது முக்கியமான விஷயம் சொல்றார், மகாமுனின் உபாசித. மகா முனிவர்களை, பெரிய முனிவர்களை, மேலான முனிவர்களிடத்திலே போய் சேவகம் புரி, அவர்களோட சங்கம் வைத்துக்கொள். ஏன்னா அந்த யஜ்ஞம் தானம் தபம் வாழ்க்கையில இந்த ரெண்டு இடத்துல போய் நம்ம மோகம் அடைய ஆரம்பிச்சிருவோம். எனக்கு வைராகியம் ரொம்ப ஜாஸ்தி தெரியுமா, என் மனசுல எந்த விகல்பமும் கிடையாது தெரியுமா, அதுவே எனக்கு போருமே, பி குட் டூ குட், அதிலே நின்றுருவோம். ஏன்னா அதுவும் கூட சத்துவகுணத்திலிருந்து வரக்கூடிய சுகம், அகங்காரத்திலிருந்து வரக்கூடிய சுகமே தவிர ஆத்மாவுடைய சுகம் அல்ல. ஏன்னா ஆத்மாவை உணர்ந்தவனுக்கு, தன்னை உணர்ந்தவனுக்கு நைவ குர்வண்ண காரியம், ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, யாரும் செய்ய தூண்ட வேண்டியதும் இல்லை. அப்ப இங்க முதல் இது இறைவனுக்கு அர்ப்பணம் செய், அர்ப்பண பாவம் உனக்கு இருக்கட்டும். நான் அர்ப்பணம் செய்கிறேன் அப்படின்னு வரும்போது எதை அர்ப்பணம் செய்வது? தவறாக காரியத்தை பண்ணி அதை அர்ப்பணம் செய்வதா, அல்லது காரியத்தையே செய்யாமல் அர்ப்பணம் செய்வதா, அல்லது நம்முடைய விருப்பத்துக்கேற்ப செய்து அர்ப்பணம் செய்வதா, அல்லது சாஸ்திரத்துக்கு விரோதமாக செய்து அர்ப்பணம் செய்வதா, அல்லது பாதியிலேயே கர்மத்தை முடித்துக் கொண்டு அதை அர்ப்பணம் செய்வதா? அர்ப்பணம்னா என்ன? ஏன்னா நம்ம அர்ப்பணம்னா என்ன புரிஞ்சுட்டு கொண்டோம்னா, எப்படி வேணா செய்யலாம், அர்ப்பணம் பண்ணிடலாம். கடைசியில வேற நம்ம சொல்லிடுறோம், மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம், மந்திரலோபே தந்திரலோபே கிரியாலோபே பக்திலோபே ஸ்ரத்தாலோபே காலலோபே நியமலோபே நைவேத்தியாதி விகிதலோபே ச. எல்லா லோபத்தையும் பொறுத்துக்கோன்னு வேற நாம சொல்லிடுறோம். நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன் பொறுத்துக்கோ, அதல்ல. செய்வன திருந்தச்சை, செய்யக்கூடிய காரியத்தை 100% செம்மையாக செய்து, 100% அதுல கொஞ்சம் கூட கவனச்சிதறல்களோ, முயற்சியற்ற தன்மையோ, ஆர்வம் இல்லா தன்மையோ, நாட்டம் இல்லா தன்மையோ இல்லாமல் 100% கவனமாக விருப்பத்துடன் செய்து, செய்யும் போதே நான் செய்கிறேன்கிற பாவம் இல்லாமல் செய்து, செய்ததனுடைய செயலுக்கு முடிந்த அந்த பலன் வரும்போது அதையும் அர்ப்பணம் செய்தல். இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்துவிட்டு அதில் உனக்கு கொஞ்சம் கூட அதுக்கு உனக்கு இது வேண்டாமான்னா, நான் செய்யவில்லையே, என் உள்ளிருந்து அவன் அல்லவா செய்து கொண்டிருக்கிறான், அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கி. இங்க யஜ்ஞ பாவத்தினுடைய வாழ்க்கை முறை வைராக்கியமும் மன தூய்மை, இதை ஞாபகம். அப்போ இங்கே 2 விஷயம் சொல்லிட்டார். அர்ப்பணம் செய்து கொண்டே மகான்களுடன் சேவகம் புரிந்து கொண்டு வாழ். அப்படி சேவகம் புரிந்து கொண்டு வாழும்போது என்ன செய்யணுமா? அடுத்த 2 பாடலுக்கு போகிறார். ஸ்ருண்வன் பகவதோ பீக்ஷ்ணம் அவதார கதாமிருதம் ஸ்ரத்ததானோ யதா காலம் உபசாந்த ஜனாவிருதஹ சத்சங்காத் சனகை சங்கம்
ஆத்மஜாயாத்மஜாதிஷு விமுஞ்சேன் முச்சியமானேஷு ஸ்வயம் ஸ்வப்ன வதுத்திதா. இவ்வாறு காரியத்தை செய்து கொண்டிருக்கும் போது, யஜ்ஞம் தானம் தவம்ங்கிற காரியத்தை செய்து கொண்டிருக்கும் போதே அதிலேயே நம்முடைய முழு நேரத்தையும், நம்முடைய முழு நாளையும், நம்முடைய முழு சக்தியையும், எல்லா சக்தியும் எடுத்துக்கொள்ளும் விரயம் செய்து விட்டோமே ஆனால் அந்த செயல்பாடுகள் ஒருவேளை யஜ்ஞ பாவத்துடன் செய்யப்பட்டாலும் அந்த செயல்பாடுகளினாலே நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒருவர் என்னிடம் 2 நாட்கள் முன்பு பேசிக் கொண்டிருந்தார். அவருடைய முன்னாடி இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை, இப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையை பார்த்து தன் கூட பிறந்தவர் அப்போ ரொம்ப வேதனைப்பட்டு, இப்படி வாழ்கிறார்கள் பாருங்கள், நான் என்ன செய்வது? அவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். வீட்டுக்கு தினந்தோறும் சாதுக்கள் வருவார்கள், சாது சம்ரக்ஷணம் செய்திருக்கிறார்கள். தினந்தோறும் தன் வீட்டிலே சத்சங்கம் நடந்திருக்கிறது. அந்த சாதுக்களுக்கு சேவை புரிந்திருக்கிறார்கள். என்னை விட பன்மடங்கு குருவுக்கு சேவா செஞ்சதாக இருக்கட்டும், தானம் கொடுத்ததாக இருக்கட்டும், ஞானத்தை வாங்கியதாக இருக்கட்டும், பார்த்தாலே பிரமிக்க தகுந்த அளவிலே இருந்தது. ஆனால் இன்றைக்கு அவர்கள் யார் அந்த காரியத்தை செய்தார்களோ அவர்கள் இன்றைக்கு ஒரு ஆங்கிலத்தில் சொல்லணும்னா மிஸ்மரைசம், ஹிப்னாட்டிசம். யாரோ ஒருத்தன் தன்னை மயக்கி அழைத்து கொண்டு போனால் அவன் பின்னாடியே அறிவை இழந்து போவோம் அல்லவா? அந்த வாழ்க்கை முறையை அவர்கள் வாழக்கூடிய காட்சியை பார்த்து எப்படி இவர்கள் இந்த மாதிரி வாழ்கிறார்கள் தெரியலையே. உயர்ந்த சாதுக்களுக்கு, சன்னியாசிகளுக்கு, ஞானவான்களுக்கு சேவகம் புரிந்த இவர்கள் எப்படி இந்த மாதிரி போய்கொண்டிருக்கிறார்கள்? அப்போ அவர்களுக்கே பதில் கிடைக்கிறது. வெறும் செயல் மட்டும்தான் நடந்திருக்கின்றது, ஞானம் உள்ளே போகவே இல்லை. அந்த செயலிலும் கூட ராகத்வேஷ கர்மம் தான் செய்திருக்கிறார்களே தவிர யஜ்ஞ பாவம் என்பது இல்லை. தன்னுடைய புகழுக்காக, தனக்கு புண்ணிய பலன் கிடைக்கின்றதற்காக செய்திருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு மனதிலே தூய்மை என்பது வரவில்லை, வைராகியம் என்பது வரவில்லை. இப்போ அவர்கள் முழுக்க முன்னாடி அவர்களுடைய வாழ்க்கை பகவானை நோக்கி இருந்தது. இப்போ அவர்களுடைய வாழ்க்கை பகவானையே வெறுக்கக்கூடிய அளவு, சாஸ்திரத்தையே வெறுக்கக்கூடிய அளவு, சாதுக்களையும் குருவையும் சம்ரக்ஷணம் பண்ணுவதிலிருந்து மாறான கருத்து உடையவர்களாய் லௌகீகமான போகத்தை அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கை முறையிலே. இதில் என்னடா ரொம்ப வேதனைடான்னா, யார் அந்த விஷயத்தை சொல்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அவ்வளவு அந்யோன்யமான வாழ்ந்தவர்கள். ஆனா இன்னைக்கு அவர்களையே வெறுக்கக்கூடிய அளவு, எல்லா அந்த குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் வெறுக்கக்கூடிய அளவு, தூக்கி போடக்கூடிய அளவு இவர்களுடைய மனோநிலையானது இருக்கக்கூடிய காட்சி. அப்போ வெறுமன சேவா மட்டும் செய்வேன். இப்ப இந்த சேவான்னு சொல்லக்கூடாது, வெறும் கர்மா மட்டும் செய்வேன். நம்ம வெளியிலிருந்து என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இவர்கள் பார் எவ்வளவு கைங்கரியம் பண்ணுகிறார்கள், பார் எவ்வளவு புண்ணிய பலன் இருந்தால் இவர்கள் கைங்கரியம் செய்வார்கள். செயல்பாடு நமக்கு கிடைக்கவில்லையே, இந்த கைங்கரியம் செய்வதற்குண்டான பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறதே. அந்த செயல்பாட்டுடன் மட்டும் நின்று விட்டால் அதனால எந்த மாற்றமும் அதனால தான் சுவாமிஜி நிறைய வீடுகளில் தங்கும் போது, குருதேவர் இருந்த போது, அந்த வீட்டினுடைய உரிமையாளர்கள், கிரகஸ்தனிகள் அல்லது கிரகஸ்தர்கள் 2 பேரும் இருப்பார்கள். ஒரு சில இடத்திலே அந்த கிரகஸ்தன் அவ்வளவு மரியாதையுடன், அவ்வளவு ஈடுபாட்டுடன், பக்தியுடன்
சாதுவை சம்ரக்ஷணம் பண்ணுவதற்கு காத்து கொண்டிருப்பான். அந்த அந்த கிரகஸ்தினிக்கு அதில் ஈடுபாடே இருக்கு. கணவனுக்காக எல்லா செயல்பாட்டையும் செய்வார். ஆனால் அவளுக்கு கொஞ்சம் கூட நாட்டம் இருக்கு. ஆனால் செயலை பார்த்தா ரொம்ப பார்ப்பதற்கே அவ்வளவு ரம்யமாக அந்த மாதிரி செயல் செய்வார். ஆனால் ஞானம்னு வரும்போது அவளுக்கு கொஞ்சம் கூட அதில் விருப்பம் கிடையாது. பின்ன ஏன் செய்கிறாய்? கணவன் செய்கிறானே, அவனுக்கு ஆசை. ஒரு சில இடத்துல மனைவி செய்கிறாளே, அவ்வளவு ஈடுபாட்டு இருக்கிறாளே, அதுக்காக மனைவிக்காக நான் சாதுவை வீட்டில் அனுமதிக்கின்றேன், சாதுக்கு நான் சேவா பண்ணுகின்றேன். எல்லாம் யாருக்காக? சாதுக்காக அல்ல, தனக்காக அல்ல, தான் யாரை ரொம்ப நேசிக்கிறோமோ அவளுக்கு. அவளோட மனம் வருத்தப்படக்கூடாது. இப்போ செயல்பாட்டுடன் நம்முடைய மனம் நின்று விட்டால் அப்ப என்ன வராதுன்னா அந்த ரெண்டு விஷயம் இருக்காது. எது? மன தூய்மையும் வைராக்கியமும் இருக்காது. அதை புரிஞ்சுக்கணும். வைராக்கியமும் மன தூய்மையும் இருக்கு என்பதற்கு என்ன பிரமாணம்? அதை இங்க சொல்றார். பகவதா அவதார கதாமிருதம் அபீக்ஷணம். பகவதா அவதார கதா, பகவானுடைய வைபவத்தை, அவதார கதைகளை, அந்த அமிர்தத்தை அபீக்ஷணம் அடிக்கடி அடிக்கடி, சொல்ல போனால் அடிக்கடி அடிக்கடினா எப்பொழுதும் ஒரு காரியம் செய்து கொண்டிருக்கும் போதும், காரியத்தை முடித்ததற்கு பிறகும், காரியம் ஆரம்பிக்கும் போதும், காரியம் முடிந்ததற்கு பிறகும் நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த காரியத்தை முடிச்சுட்டு வந்துடுறேனே, நான் ஓய்வான நேரத்திலே கேட்டுக்கிறேனே, அல்லது வாரத்துல ஒரு நாள் 1 மணி நேரம் கேட்டுக்கிறேனே. அபீக்ஷணம் அடிக்கடி அடிக்கடி. 24 மணி நேரம் எனக்கு கொடுக்கப்பட்டு தூக்கத்துல என்னால ஒன்றும் பண்ண முடியாது. மீதி 16 மணி நேரம் இருக்கு அல்லது 18 மணி நேரம் இருக்குன்னா, இந்த 18 மணி நேரத்துல எப்பெல்லாம் முடியும்? எல்லா நேரத்திலும் யதா காலம், அந்தந்த தகுந்த காலங்களில் பகவானுடைய கதையை கேட்கணும்னு வரும்போது உடல் தயாரா இருக்கணும், காது தயாரா இருக்கணும், மனசு தயாரா இருக்கணும். அதுக்கெல்லாம் தயாரப்படுத்தி கொடுக்கக்கூடியதுதான் இந்த யஜ்ஞ வாழ்க்கை முறை, தான வாழ்க்கை முறை, தபஸ் வாழ்க்கை முறை. அது என்ன பண்றது? உடல் தூய்மை மட்டும் கொடுக்கல, இந்திரிய தூய்மை, மனது தூய்மை. அப்போதான் அந்த காது கேட்க உட்காரும். இந்திரிய தூய்மை இல்லைன்னா காது விஷயத்தை குறித்து கேட்குமே தவிர பகவானை குறித்து கேட்பதற்கு அந்த காது தயாராக இருக்காது. எவ்வளவு பிராக்டிக்கலா பேசுறாரு பாருங்கள். சாஸ்திரம் எவ்வளவு பிராக்டிக்கலா பேசுகிறது பாருங்கள். அந்தந்த காலங்களில் அபீக்ஷணகா யதா காலம், தகுந்த காலங்களெல்லாம் என்ன செய்யணுமா? ரொம்ப முக்கியமான ஒரு சாதனத்தை கொடுக்கிறார். ஸ்ரத்த தானஹா ஸ்ருண்வன், நம்பிக்கையுடன் கேட்டுக்கொண்டே இருத்தல். நான் யஜ்ஞ வாழ்க்கை முறை வாழ்கிறேனே, தான வாழ்க்கை முறை, தபஸ் வாழ்க்கை முறை வாழ்கிறேனே, போராதா? போராது. அது வீட்டுக்கு செய்வதாக இருந்தாலும் சரி, குருவுக்கு செய்வதாக இருந்தாலும் சரி. யஜ்ஞ வாழ்க்கை முறையானது மன தூய்மையை கொடுக்கும், வைராக்கியத்தை கொடுக்கும், அவ்வளவுதான். அதுக்கு மேல அதுல ஒரு பிரயோஜனம். இப்ப நான் அடுத்து எங்க வந்தாகணும்? தயாராக இருக்கின்ற மன தூய்மையும் ஸ்ரத்தையும் வைராக்கியமும் கொண்டிருக்கக்கூடிய மனதுல, மனது தயாரா இருக்கு. அந்த மனதுல பகவானுடைய, ஏன்னா இப்போ இந்த மனம் இன்னும் இந்த மனதுல 2 தோஷம் போகல. ஒன்று அறியாமை, மற்றொன்று அகங்காரம். அது போல
அது போகாத வரை நான் முதல் படியிலேயே நின்றுட்டேன் அப்படின்னா மற்ற 2 படிக்கு உண்டான வேலை யாரு பார்ப்பா? அப்ப இந்த அகங்காரத்தை கொண்டு போய் நான் என்ன பண்ணி ஆகணும்? இப்போ அவர்கிட்ட கொண்டு வச்சு ஆகணும். அவருடைய வைபவத்தை கேட்பதின் மூலமாக, அவதார கதைகளை கேட்பதின் மூலமாக, அவருடைய மகாத்மியத்தை நான் கேட்பதின் மூலமாக இந்த அகங்காரத்தை நான் நொறுக்குகின்றேன், உடைக்கின்றேன், அழிக்கின்றேன், அல்லது இந்த அகங்காரத்தை கொண்டு போய் அதனிடத்திலே ஐக்கியப்படுத்துகின்றேன். சரி, அப்போ இது என்ன செய்யணுமா? ஸ்ரத்ததானஹா ஸ்ருண்வன், நம்பிக்கையுடன், பக்தியுடன், ஈடுபாட்டுடன், ஒருமுகப்பட்ட உள்ளத்துடன், தூய்மையான மனதுடன் பகவானுடைய வைபவங்களை கேட்டல். இது சேர்ந்து நடக்கணும். யஜ்ஞ வாழ்க்கை முறை நடக்கும் போது இதுவும் நடக்கணும். அது செய்வேன், இதை செய்ய மாட்டேன் அப்படின்னா அது செஞ்சு பிரயோஜனம் இல்லை. இரண்டும் சேர்ந்து போயாகும். ஏன்னா இங்க பகவானுடைய வைபவங்களை கேட்கும் போதுதான் நம்முடைய நன்மை தீமைகள் தெரிய வருகிறார். நம்மை பற்றின குறைபாடு, நம்மை பற்றின நன்மை, இரண்டும் எப்படி தெரியும்? ஏன்னா நம்ம எப்படி நினைச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, குறைபாடு உடைய அத்தனையும் நிறைவு உடையதுன்னு நினைச்சுட்டு இருக்கோம். நிறைவு உடைய ஒன்றை நாம நினைப்பதற்கு மறந்து போய் இருக்கோம். எவ்வளவு வேதனைப்பார். எது குறைபாடு உடையதோ அதுதான் சிரேஷ்டமானது, நிறைவானது நினைச்சுட்டு இருக்கோம். அது நினைத்தால்தான் நமக்கு சிரேஷ்டம் நினைக்கிறோம். எது குறைபாடு உடையதோ அது இப்ப பெருசா தெரிகிறது. எது நிறைவா இருக்கோ அது நம்முடைய அறிவு கண்ணுக்கு வரவே இல்லை. எங்களுக்கு புரியவே இல்லையே சுவாமிஜி. உபனிஷதம் என்ன கேட்கிறது? கைவல்ய உபனிஷத்துல பார்த்தோம் அல்லவா? தத்ர கோ சோகா கோ மோகா ஏகத்துவம் அனுபஷ்யதா. இது உபனிஷத்து நம்ம கொடுத்திருக்கக்கூடிய அறிவு. அதுல என்ன சொல்றார் அவர்? உனக்கு எங்கிருந்த சோகம் வர முடியும், எங்கிருந்து உனக்கு மோகம் வர முடியும்? தத்ர கோ சோகா கோ மோகா. யாருக்கு சோகம், யாருக்கு மோகம்? எங்கிருந்து சோகம், எங்கிருந்து மோகம்? எப்பொழுது? ஏகத்துவம் அனுபஷ்யதா. ஏகத்துவம், ஏக்கமாக இருக்கின்ற அந்த பரதத்துவத்தை எப்பொழுது நீ பார்க்கிறாயோ, அனுபஷ்யத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவனுக்கு தத்ர கோ சோகா கோ மோகா. இது சாஸ்திரம் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய ஞானம். கேனோபனிஷத்து என்ன சொல்கின்றது? அமிர்த அபயம் பிரதிஷ்டாம் விந்ததே. அபயம் பிரதிஷ்டாம் விந்ததே. நீ இந்த ஞானத்தை பெற்றுவிட்டால் அபயத்தன்மையை நீ அடைந்து விடுவாய். பயமற்ற தன்மை என்பது உன்னுடைய சொரூபம். அபயத்திலேயே நீ நிலை பெற்று விடுவாய். இது இன்னொரு உபநிஷம். வேறொரு உபநிஷம் என்ன சொல்கிறது? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. இப்படி நீங்க உபனிஷத்தினுடைய ஞானத்தை எல்லாம் ஈஷாவாஸ்யம் இதகும் சர்வம். இப்ப நமக்கு இந்த அறிவுலாம் இருக்கா? இந்த ஞானம் நமக்கு இருக்காடான்னா நமக்கு இந்த ஞானம்னா கண்ணுக்கே வர்றதில்லை. இப்ப நம்முடைய ஞானம் எப்படி இருக்கு? ஈஷாவாஸ்யம் இதகும் சர்வமா இருக்கு. இறைவனே எங்கும் வியாபித்திருக்கிறான். இந்த அறிவு நமக்கு இருக்கா? அப்போ நாம் என்ன பண்றோம்? உண்மையான அறிவை நினைப்பது இல்லை. உண்மை அல்லாததை உண்மைன்னு நினைக்கிறோம். எது உண்மை அல்லாதது? அனாத்மா உண்மை அல்லாதது. இப்ப இந்த அனாத்மா எதுக்குள்ள அடைபட்டு கிடைக்கிறது? கர்த்திருத்துவ பாவத்துக்குள்ளையும்
கரண பாவத்துக்குள்ளேயும் காரிய பாவத்துக்குள்ளேயும் அடப்பட்டு கிடக்கு. இப்ப அது காட்டக்கூடிய உலகம்தான் இப்ப எனக்கு சத்தியம். இப்ப நம்ம பொறுத்த மட்டும் எது சத்தியம்? ஜகத் சத்தியம், ஈஷா மித்யா. இப்ப நமக்கு இந்த அறிவு போய் ஜகத் மித்யா ஈஷா சத்தியம் இந்த அறிவு வரணும்னா எங்க போனா கிடைக்கும்? யார்கிட்ட போனா கிடைக்கும்? இறைவனுடைய வைபவத்தை கேட்பதின் மூலமாகத்தான் இந்த அறிவு கிடைக்கிறது. இந்த அறிவு வரும்போதுதான் நம்ம அனாத்மாவோட கர்த்திருவ பாவம், கரணபாவம், காரிய பாவம் இதுல நாம விவகாரம் செய்கிறோம் அல்லவா அதிகமான நேரம், அதிலிருந்து நான் விடுபட்டு இந்த கர்த்திருவ பாவத்தை, அகங்காரியை, அனாத்மாவை உண்மையான ஆத்மாவிடத்திலே கொண்டு போய் நான் திரும்ப 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 வைப்பதற்கு ஒரு வாய்ப்பானது கிடைக்கும். அப்ப அதுக்கு நான் என்ன பண்ணி ஆகணும்? பகவானுடைய கதாமிர்தத்தை ஸ்ரத்தையுடன், ஸ்ரத்ததானஹா ஸ்ருண்வன் அப்படி நான் நம்பிக்கையோடு கவனமாக நான் கேட்டுக்கொண்டே இருத்தல். சரி, இரண்டாவது, சரி நான் இப்ப கேட்கணும்னா எனக்கு அதை சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்கணும். அப்பதான் நான் கேட்டுக்கொண்டே இருக்க முடியும். சொல்றார், உபசாந்தா ஜனாஹா மிருதஹா. உபசாந்தா மனமானது முழுமையாக இறைவனிடத்திலே போய் ஒடுங்கி மனம் சாந்த நிலைக்கு வந்த ஜனாஹா மனிதர்களுடன், விருத்தஹா ஆவிருத்தஹா கூடியவனாய், மனம் எப்பொழுதுமே இறைவனோடையே ஒன்று கலந்து மனம் அமைதியாக இருக்கக்கூடிய ஜனங்களுடைய கூட்டத்தை நான் அடிக்கடி அடிக்கடி விரும்பி, எதுக்கு விரும்பணும்? என் மனைவி இருக்கிறாள், என் குழந்தை இருக்கிறது, என் அப்பா அம்மா இருக்கிறார்கள், என்னுடைய நண்பர்கள் இருக்கிறார்கள், என்னுடைய எதிர் வீட்டு பக்கத்து வீட்டு மக்கள் இருக்கிறார்கள், என்னுடைய கூட பிறந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களோடு நான் வாடுறதை விட்டுட்டு இந்த சாதுக்கு பின்னாடி எனக்கு என்ன வேலை? அவரோட நான் எதுக்கு வாழணும்? அவர்கிட்ட போனா எனக்கு என்ன கிடைக்க போகிறது? திரும்ப திரும்ப பகவானை பத்தி பேச போறார். எனக்கு அதை பத்தி தெரிஞ்சு இப்ப என்ன பிரயோஜனம்? அவரோட நான் அவரோட இருப்பனால எனக்கு என்ன லாபம்? எல்லாவற்றுக்கும் பதில் வச்சிருக்கார் பாருங்க. ஆத்மஜாயாத் ஆத்மஜாதிஷு சங்கம் சங்காத் ஷனைஹி ஸ்வயம் முக்கியமானேஷு ஸ்வப்னாத் உத்திதா விமுச்யே. விமுச்சியேத் என்றால் முச்சியத்தை விடுபடுதல். விமுச்சியேத் என்றால் முழுமையாக விட்டு விட வேண்டும், துறந்து விடுவாயாக. எதை துறக்கணுமா? எங்கிருந்து துறக்கணுமா? எதை துறக்கணுமா? சங்கம் விமுச்சியே, மனதில் இருக்கக்கூடிய பற்றுதலை துறந்து விடு. அப்ப நான் இந்த சாதுக்களுடைய சங்கத்தை சூழ்ந்திருப்பதனுடைய காரணம், அந்த சங்கம் என்னை எந்த சங்கத்திலே நான் இப்பொழுது இருப்பதனாலே திரும்ப திரும்ப பிறப்பும் இறப்பும் எடுக்கின்றேனோ, எந்த சங்கத்திலே நான் இருப்பதனாலே என்னிடத்திலே சோக மோக பய பந்தம் இருக்கிறதோ,
எந்த சங்கத்திலே நான் இருப்பதனாலே திரும்ப திரும்ப நான் கர்மங்களை செய்து கொண்டிருக்கின்றேனோ, எந்த சங்கத்திலே இருப்பதனாலே என்னுடைய மனமானது சுத்தம் இல்லாமல் அசுத்தமாக இருக்கிறதோ, எந்த சங்கத்திலே நான் இருப்பதனாலே எனக்கு இலக்கு என்பது தெரியவது இல்லையோ, எந்த சங்கத்திலே இருப்பதனாலே எனக்கு அறிவே உதயமாகவில்லையோ, எந்த சங்கத்திலே இருப்பதனாலே நான் சதா மரண அவஸ்தையிலேயே இருக்கின்றேனோ, அந்த சங்கத்தை மனதிலிருந்து நான் விமுச்சதே, நான் விட்டுவிட வேண்டும். அப்படி நான் யாரிடத்திலே சங்கம் வைத்திருக்கிறேன்? ஆத்மஜாயாத்மஜாதிஷு, தன்னுடைய உடம்பிலிருந்து ஆரம்பிக்கும். ஏன்னா நம்முடைய சங்கமே எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுனா முதல்ல நம்முடைய தேகத்தை தான் முதல்ல சங்கம் பற்று வைக்கிறோம். தேகப்பற்று மட்டும் இல்லைன்னா நமக்கு வேற எந்த பற்றுதலும் கிடையாது. தேகத்துல நான்கிற அந்த எண்ணம் வர்றதுனால தான் அதை தொடர்ந்து எனதுங்கிற பொருளிடத்திலே நமக்கு பற்று வருகிறது. நாம் என்ன நினைச்சுக்கிறோம்? வெளியில இருக்கக்கூடிய பொருள் இருக்கிறதுனால தான் எனக்கு இந்த சிந்தனை எல்லாம் வருது, பற்று வருதுன்னு நினைச்சுக்கிறோம். இல்லை, தேகத்தின்பால் அபிமானம் இருக்கிறதுனால தான், நான்கிற எண்ணம் இருக்கிறதுனால தான் நான் அப்படின்னு நான் என்ன பண்றேன்? இந்த நானை விரிவடைய வைக்கிறேன், எண்ணங்களால் விரிவடைய வைக்கிறேன். இப்ப நான் எதிலெல்லாம் விரிவடைகிறது? நான் தான் இந்த வீடு, வீட்டுக்கு விரிவடைகிறது. நான் தான் இந்த உறவு, உறவுகளிடத்திலே விரிவடைகிறது. நான் தான் இந்த நாடு, நாட்டோட விரிவடைகிறது. நான் தான் இந்த அலுவலகம், அலுவலகத்தோடு விரிவடைகிறது. நான் தான் இந்த கர்மம், கர்மத்துடன் விரிவடைகிறது. நான் தான் இந்த பலன், பலனோட விரிவடைகிறது. இப்ப இந்த நான் எல்லாவற்றோடும் விரிவடையும் போது அதைத்தான் நம்ம ராவணனுடைய 10 தலையை போல இருக்கும். எல்லாவற்றும் விரிவடைந்து நான் தான் இது, நான் தான், நான் தான், நான் தான், நான் இதை செய்தேன், நான் அதை செய்தேன், நான் இவர்களுக்கு உறவு, நான் அவர்களுக்கு உறவு, நான் இவருடைய குழந்தை, நான் அவருடைய மனைவி, நான் அவருடைய கணவர். யாரா நீ? எங்கிருந்து வந்தாய் நீ? கஸ்துவம் கோகம் குத ஆயாதா காமே ஜனனி கோமே தாதா இது பரிபாவய சர்வமசாரம் விஸ்வம் தியக்த்வா ஸ்வப்ன விசாரம். அது அப்படியே கொண்டு வரார். ஒருவேளை இந்த பாடலை தான் ஆதிசங்கர பகவத் பாதால் எடுத்திருக்க வேண்டும் நினைக்கிறேன். இப்ப என்னுடைய பற்றுதல் என்னை விட்டு போகணும். பற்று இருக்கட்டுமே, பற்று இருந்தால் தானே செயல் வரும். பற்று இல்லை என்றால் செயல் வராதே. ஒருவருக்கு ஒருவர் செயல் நடப்பதே பற்றுதலினாலே செயல் வருகிறது. பற்றுதலினால் செயல் வருவது இல்லை, அன்பினால் செயல் வருகிறது. பற்றுதலினால் செயல் வராது. நாம் அந்த அன்புக்கு பின்னாடி எனக்கு இந்த பலன் கிடைக்கணும்னு நினைக்கிறோம் அல்லவா? எனக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும், பலன் கிடைக்க வேண்டும், என்னை எல்லோரும் பாராட்ட வேண்டும், புகழ வேண்டும். அதுதான் இங்கே தோஷம். அன்பு செயலாக உருப்பெறுகிறது, பற்று வெறுப்பாக உருப்பெறுகிறது. செயல் செஞ்சாலும் அதுல வெறுப்பு இருந்து கொண்டே இருக்கும், கோபம் இருந்து கொண்டே இருக்கும், வருத்தம் இருந்து கொண்டே இருக்கும், எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருக்கும், குறை இருந்து கொண்டே இருக்கும். அன்பு எதையும் எதிர்பார்க்காததுனால செயலை ரம்மியமா செய்யும். இவ்வளவுதான் வித்தியாசம். நம்ம ரொம்ப சூக்ஷ்மமா புரிஞ்சு கொள்ளவில்லை என்றால், அன்புக்கும் பற்றுக்கும் வித்தியாசம் தெரியலன்னா
நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் நம்மை உயர்த்தாது. அப்ப என் மனதுல இந்த நான்கிற அந்த பற்றுதல் போகணும், தேகத்தோட கூடி. இப்ப அது அந்த பற்று இப்ப என்ன எடுத்து விரிவடைய ஆரம்பிச்சு, ஆத்ம ஜாயா என்னுடைய தேகத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. பிறகு மனைவி, பிறகு குழந்தைகள், பிறகு செல்வங்கள், பிறகு நவரத்னங்கள், அதற்கு இப்ப என்னெல்லாம் பொருளுண்டோ எல்லாம் சேர்த்துக்கொள்ளும். இவைகள் எல்லாவற்றிலும் சங்கம் வச்சிருக்கோம் அல்லவா, எனது எனது நான் எனது, அதை நான் முழுமையாக விட்டு விடுதல். அதனால தான் நான் முதலியே சொன்னேன், யஜ்ஞம் தானம் தபம் வாழ்க்கை முறை நமக்கு ஆழமா இருந்ததுன்னா அது ரெண்டை கொண்டு வரும். ஒன்று மன தூய்மையை, மற்றொன்று வைராகியத்தை. இங்க தன்னிடத்திலிருந்தே ஆரம்பிக்கிறான். தன் உடம்பை தூக்கி எறிவதற்கு தயாரா இருக்கான். தன் உடம்பையே தூக்கி எறிவதுன்னு அர்த்தம், தன் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த பற்றுதலை தூக்கி எறிதல். தன் உடம்பில் இருக்கக்கூடிய பற்றுதலை தூக்கி எறிந்து விட்டால் மற்றதை தூக்கி எறிவது அவனுக்கு கஷ்டமா வருத்தமா என்ன? உடம்பையே தூக்கி எறியக்கூடிய ஒருவனுக்கு தனக்கு அந்நியமா இருக்கக்கூடிய பொருளை தூக்கி எறிவது அவனுக்கு என்ன வலிக்கப் போகின்றதா? தன் உடம்பை தூக்கி எறிய முடியாத ஒருவனுக்கு, அதன்பால் பற்று கொண்டவனுக்கு எல்லா பொருளும் தன்னுடன் இருக்கணும். எப்படி இருக்கணும்டான்னா அடிமையா இருக்கணும். இவனுக்கு எல்லா நேரத்திலும் சகாயம் பண்ணக்கூடிய அளவு இருக்கும். இவனுக்கு சேவகம் பண்ணக்கூடிய மனோபாவத்தில் இவனுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய நிலையிலோ, இவனுக்கு அறிவை கொடுக்கக்கூடிய நிலையிலோ, அப்பர் ஹேண்ட் எடுக்கக்கூடிய நிலையிலோ இருந்தால் அதை தூக்கி எறிஞ்சிடுவார் இவர். தனக்கு அடிமையா இருந்தா அப்பா சந்தோஷம். அந்த ஜீவனுக்காக சேவகம் புரிவது என்ன, அந்த ஜீவனை பார்த்துக் கொள்வதை போல சொல்லுவது என்ன, அந்த ஜீவனுக்கு வேண்டும் சொல்லக்கூடிய பொருளை வாங்கி கொடுப்பது என்ன, இதெல்லாம் என்னடான்னா கூலி. அந்த அடிமையா இருக்கக்கூடிய, இப்ப நம்ம வீட்டுல யாராவது நமக்கு வேலை செய்ய வந்தா நம்ம கூலி கொடுக்குறோம் அல்லவா, கூலி கொடுக்க போய் ஒருவேளை அவர்கள் வேலை செய்ய மாட்டேன், நான் விலகிக் கொள்கிறேன், நான் வெளியே போகிறேன், அல்லது மற்றவர்களுக்கு வேலை செய்ய போகிறேன்னு சொல்லிட்டா அவ்வளவுதான். இதெல்லாம் இதுல வருகிறது. நான் இதனுடைய சாரத்தை உங்கள்கிட்ட சொல்றேன். அவ்வளவு இந்த பற்றுதல் மனதிலிருந்து போகாத வரை இலக்கை அடைவது ரொம்ப கஷ்டம். அதனால்தான் நம்மால அந்த படிப்படியா சொன்னார் அல்லவா, விகல்பமான மனதை படிப்படியாக கொண்டு போய் ஆத்மா. ஏன் நமக்கு அது கஷ்டமா இருக்குடான்னா, நாம இருப்பது எல்கேஜியோட கீழே இருக்கும். எல்கேஜிக்குள்ள போனாவது கொஞ்சமாவது ஒரு மணி நேரத்துக்காவது மனம் சேனலைஸ் பண்ணும். இது அதுக்கும் கீழே இருக்கு. வீட்டில் இருந்தா எப்படி இருக்கும்? அது வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தையினுடைய நிலையை பாருங்கள். இங்க ஓடுறது, அங்க ஓடுறது, இங்க சாடுறது, அங்க இந்த பொருள் எடுத்து போடுறது, அந்த எடுத்து அந்த ஆடிக்கொண்டே இருக்கக்கூடிய மனதை போலதான் நம்முடைய மனது. எதையுமே கிரகிக்கக்கூடிய தன்மை இல்லாமல் தகுதியற்ற மனமாக. இது எல்லாவற்றுக்கும் காரணம் மன தூய்மை இல்லாமை, வைராக்கியம் இல்லாமை. அப்ப இங்க தூக்கி எறிங்கிறார். எப்படி தூக்கி எறிவது? நீங்க வாட்டில் போற போக்குல சங்கத்தை தூக்கி எறின்னு சொல்லுகிறீர்களே, எப்படி தூக்கி எறிவது? உதாரணம் கொடுக்கிறார், பிரமாணம் கொடுக்கணும் இல்லையா? ஸ்வயம் முக்கியமானேஷு
சொப்னாத் உத்திதா. உதாரணம் கொடுக்கிறேன். சொப்னாத் உத்திதா. சொப்னத்தை காணும் போது, கனவு காணக்கூடிய நேரத்திலே கனவில் கண்ட வாழ்க்கை முறையானது, அதில் நமக்கு கிடைத்த அனுபவங்களானது எவ்வாறு உத்திதா விழித்து கொண்டதற்கு பிறகு, கனவிலிருந்து நான் விழித்து கொண்டு விட்டால் எப்படி அங்கே வாழ்ந்த வாழ்க்கையை நான் தூக்கி எறிந்து விடுகின்றேன். ஏன்னா அந்த வாழ்க்கை முறை நமக்கு தெரியும், அது எவ்வகையிலும் உண்மை அல்ல. அந்த வாழ்க்கை முறை இந்த உலகத்துல நமக்கு எந்த அனுபவத்தையும் கொடுக்காது. அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பது நமக்கு நன்றாக தெரியும். அதனால அந்த வாழ்க்கை முறையை நாம் எவ்வளவு அழகாக எந்த கஷ்டமும் இல்லாமல் தூக்கி எறிகிறோமோ, ஸ்வப்னாத் உத்திதா விமுச்யே, தூக்கி எறிங்க. அப்போ இந்த உலகம், இப்போ நீங்க உடனே கேட்கலாம், சொப்ன உலகத்திலிருந்து அனுபவிக்கக்கூடிய அனுபவத்தை எல்லாரும் தூக்கி எறிஞ்சிடுறோம், இது என்ன சொப்ன உலகமா? இது உண்மையான உலகமாச்சே, அதை எப்படி தூக்கி எறிய முடியும்? ஐயோ கிருஷ்ணா, இது நாங்கள் சிறுக 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 கட்டி சேர்த்ததாகிவிட்டது. இது எப்படி நாங்கள் சொப்னத்தை சொப்னம் என்று சொல்லி தூக்கி எறிய முடியும்? சொப்னத்துக்கும் ஜாகிரத அவஸ்தைக்கும் நிறைய நிறைய உறவுகள் இருக்கு. அதனால்தான் எங்க போனாலும் இந்த வேதாந்தமானது ஜெகத் மித்யா அப்படின்னு சொல்லுவதற்கு காரணம் என்னன்னா, சொப்ன அவஸ்தைன்னு ஒண்ணு இருக்கிறதுனால தான் ஜெகத் மித்யா அப்படிங்கிற ஒரு ஆழமான ஒரு அறிவை நம்ம கொடுப்பதற்கு காரணம் என்னடான்னா, சொப்னமும் ஜாகிரதம் இரண்டும் நிறைய நிறைய அனுபவத்தை நமக்கு கொடுப்பதனாலே. ஒன்றுனா சிந்திப்போமா? ஏன்னா நிறைய சிந்திச்சோம்னா அதெல்லாம் சூடா வலிக்கும். முதல் விஷயம், சொப்னம் என்பது நாம் விரும்பி உற்பத்தி செய்யப்பட்டது அல்ல. சரியா? நிறைய பார்ப்போம். சொப்னம் என்பது நாம விரும்பி உற்பத்தி செய்யப்பட்டவை அல்ல. அப்படியே இங்க வாருங்கள், இந்த உலகமும் நான் விரும்பி படைக்கப்பட்டவை அல்ல. இது இது ஏத்துக்க முடியும் நம்மளால. சொப்னம் நான் விரும்பி உற்பத்தி செய்தது அல்ல அப்படின்னா, இந்த உலகம் நான் விரும்பி தோற்றுவித்தது அல்ல. சரி. இரண்டாவது, சொப்னமானது என்னுடைய முயற்சி இல்லாமலேயே நடக்கிறது. என்னுடைய முயற்சி இல்லாமலேயே சொப்னம் வருகிறது. சொப்னத்துக்கு நாம ஏதாவது முயற்சி எடுத்தோமா? இந்த சொப்னம் தான் வர வேண்டும், இப்படித்தான் வர வேண்டும். நாம் ஏதாவது முயற்சி எடுத்தோம்னா நாம எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. அதே போல இந்த உலகம் நாம எந்த முயற்சியும் எடுக்கல, இந்த உலகமானதே தோன்றுவதற்கு. எந்த உலகத்தை கட்டி தொங்கிக் கொண்டிருக்கிறோமோ, உண்மை உண்மை உண்மை, இந்த உலகமானது எனக்கு காயத்தை கொடுக்கிறது, துன்பத்தை கொடுக்கிறது, வேதனையை கொடுக்கிறது, பயத்தை கொடுக்கிறது, பந்தத்தை கொடுக்கிறது, இந்த உலகம் என்னை ரொம்ப காயப்படுத்தி விட்டது புலம்புறோம் அல்லவா? இந்த உலகம் என்னுடைய முயற்சியிலே வந்ததே இல்லையே.
எப்படி சொப்பன உலகம் என்னுடைய முயற்சியில் வந்தது இல்லையோ அதே போல இந்த உலகம் என்னுடைய முயற்சியால் வந்தது இல்லை. ஐ ஆம் நாட் த கிரியேட்டர். சொப்பன உலகத்தை போல சொப்பனம் நான் உற்பத்தி பண்ணது அல்ல. இந்த உலகமும் அதே போல நான் உற்பத்தி செய்தவை அல்ல. மூன்றாவது, சொப்பன உலகத்திலே சொப்பனமானது ஒரு குறிப்பிட்ட க்ஷணப்பொழுது இருக்கிறது. அதாவது என்ன சொல்கிறார் என்றால், பெரிய கனவு என்பதே ஒரு நிமிடம். பெரிய கனவு, மீதி எல்லாம் துண்டு உண்டா இப்படிங்கிறதுக்குள்ள வந்துட்டு போயிடும். பெரிய கனவே ஒரு நிமிடம், அதுக்கு மேலாம் வரது இல்லையா? இப்போ பெரிய கனவு என்பது ஒரு நிமிடம். அப்போ கனவு என்பது க்ஷணப்பொழுதிலே தோன்றி மறையும் தன்மை படைத்தவை. இந்த உலகத்தினுடைய அனுபவங்களும் க்ஷணம் பிரதி க்ஷணம் தோன்றி மறைந்து கொண்டே இருக்கிறது, கண்ணுக்கு தெரிவதில்லை. அவ்வளவுதான். கனவு லோகத்தில் இருக்கக்கூடிய அந்த உலகமானது ஒரு க்ஷணப்பொழுது வந்து போயிடுது. ஆனா இது நிரந்தரமா இருக்கடான்னா இது பிரவாக நித்தியம்னு அர்த்தம். அழிஞ்சுட்டே தான் இருக்கு. கண்ணுக்கு தெரியாமல் அழிந்து கொண்டே இருப்பது தெரியாமலேயே அழிந்து கொண்டிருக்கு. ரொம்ப அழகா உதாரணம் கொடுக்கிறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். என்னடான்னா, வேகமாக ஓடி வருகின்ற நதி அது ஓடிண்டே இருக்கு, கடல்ல போய் கலப்பது. நாம அதுல போய் என்ன பண்றோம்? நம்முடைய உடம்ப உள்ளுக்குள்ளே கொண்டு போய் மூழ்கி எழுந்திருக்கிறோம். நம்மை தொட்டு விட்டு போன ஜலம் போயாச்சு. நம்ம மூழ்கி எழுந்திருக்கும் போது நம்மை தொட்ட ஜலம் ஒரு 10 அடி தூரத்துக்கு ஓடியாச்சு. புதிதாக வேறொரு ஜலம்தான் வந்து கொண்டிருக்கே தவிர அதே ஜலம் அங்கே இல்லை. இப்போ குட்டை ஜலம் கற்பனை லோகம், ஓடுகின்ற ஜலம் விழிப்பு நிலையினுடைய லோகம். அவ்வளவுதான். குட்டை ஜலம் என்பதும் ஓடுகின்ற ஜலம் என்பதும் அதனுடைய சொரூபம் ஜலம்தான். குட்டை ஜலம் என்பது, குட்டையிலே ஊரிருக்கக்கூடிய ஜலம் என்பது அதுவும் சாகரத்திலிருந்து தான் வந்திருக்கு. ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய நதியும் சாகரத்திலிருந்து தான் வந்திருக்கு. இப்ப குட்டை ஜலம் என்பது குட்டையில இருக்கக்கூடிய, குளத்தில இருக்கக்கூடிய, கிணற்றில இருக்கக்கூடிய ஜலம் என்பது உள்ள இருக்கக்கூடிய வாசனையினால் வரக்கூடிய, தனிப்பட்ட வாசனையினால் வரக்கூடிய. வெளியில் இருக்கக்கூடிய ஜலம் என்பது சமஷ்டி வாசனையினால் வரக்கூடிய. ரெண்டு, இது தனிப்பட்ட வாசனையினால் வரக்கூடியது, அது சமஷ்டி வாசனையினால் வரக்கூடியது. இந்த கனவு என்பது வியஷ்டி வாசனையினால் வரக்கூடியது என்றால் அதில் இருக்கக்கூடிய மனப்பதிவுகள் வெளியில வரும். வெளியில இருக்கக்கூடிய வாசனை என்பது, வெளியில இருக்கக்கூடிய உலகம் என்பது தோற்றுவிக்கப்படுகிறது, சமஷ்டியால் தோற்றுவிக்கப்படுகிறது. அப்போ இங்க தொடர்ந்து அழிந்து கொண்டே இருப்பதுதான் அதனுடைய தர்மமே தவிர நிலையாக இருப்பது என்பது இல்லை. 3 பார்த்திருக்கோம், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சாயங்காலமே நிறைய பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः.
ஹரி ஓம்.